ஓம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. முருகப்பெருமானின் பேரருள் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இந்த பதிவுக்குள்ளே போகலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகனின் அருள் இருந்தால் மட்டுமே வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் இவைகளை பாராயணம் பண்ண முடியும். இவைகளை கேட்கவும் சொல்லவுமே முருகனின் அருள் வேண்டும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகுது, நம்ம சுபிட்சமான நலமான வளமான வாழ்வை வாழ போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த பாடல்களை எல்லாம் நம்மால் கேட்கவும் சொல்லவும் முடியும். அதற்கே முருகனின் அருள் வேணும். நம்ம ஒவ்வொருவருக்கும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கு. நம்ம பிரச்சனை அனைத்தும் நீங்க போகுதே அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இன்றைய பதிவுக்குள்ளே நம்ம போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த அற்புதமான திருப்புகழ் நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கும். கொடிய நோய் பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கும். ஏவல், பில்லி, சூனியம் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாமுங்க. எம பயம் நீங்கும், மரண பயம் நீங்கும். இரவில் கெட்ட கெட்ட கனவாக வருது, என்னால் நன்றாக தூங்க முடியல, இறைசக்தி அப்படிங்கிறது எனக்கு ஏற்பட மாட்டேங்குது, எனக்கு ஏதோ நெகட்டிவாகவே எனக்கு தோன்றிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த திருப்புகளை தினமும் ஒரு முறை பாராயணம் செய்தால் போதுங்க. எப்பேற்பட்ட கொடிய பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், கொடிய நோய் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். நம்ம ஒவ்வொருவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் முருகப்பெருமான் காத்துட்ருக்கார். நம்ம அவரை கூப்பிட்டா போதுங்க, அவர் ஓடோடி வந்து நம் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாருங்க. நம்பிக்கையோடு இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணலாம் வாங்க. தந்த பசிதனை அறிந்து மொழிய முது தந்து முதுகு தடவிய தாயார், தம்பி பணிவிடை செய் தொண்டர் பிரியமுள்ள தங்கி மறுகருயி எனவே சார், மைந்தர் மனைவியர் கடம்பு கடனதுவு அந்த வரிசை மொழி பகற்கேதா, வந்து தலை நவிர வீழ்ந்து தறி புகம அங்கம் ஒரு மகிட மிசையேறி, அந்த கனமெனை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வழிய மயில் மேல் நீ, அந்த மரளியோடு கந்த மனிதன் எனது அன்பன் என மொழிய வருவாயே, சிந்தை மகிழ மலை மங்கி நகிழினைகள் சிந்த பய மயில அயல் வீரா, திங்கள் அவுர நதி தொன்று சடிலருள் செந்தில் நகர் உரை பெருமாளே, செந்தில் நகர் உரை பெருமாளே. திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானை நினைத்து பாடப்பெற்ற அற்புதமான திருப்புகழ்ங்க. இந்த திருப்புகழை ராகமாக நல்ல முறையாக பாடுவாங்க. நான் எனக்கு தெரிந்த மாதிரி பாடியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மாதிரி இந்த முருகப்பெருமானுடைய திருப்புகளை சொல்லி வழிபாடு செய்யுங்க. ஏம பயம் அப்படிங்கிறது நீங்கும், மரண பயம் நீங்கும், நம்மை பிடித்துள்ள பீடைகள் அனைத்தும் நீங்கும். இந்த பாடலை ஒரு முறை சொல்லி வழிபட்டாலே போதும், அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு கிடைக்குங்க. இந்த பாடலுக்கான அர்த்தத்தை எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்கிறேங்க. ஜடாமுடியை இறுக்கமாக கட்டி அந்த ஜடாமுடியில் சந்திரனையும் கங்கை நதியையும் கொண்டு பாம்பை மாலையாக அணிந்து வீற்றிருக்கும் சிவபெருமான் அருளிய முருகப்பெருமானே, ஹிமாவான் என்னும் அரசனால் நமக்கு கிடைக்கப்பெற்ற அன்னை பார்வதி தேவியின் 2 மார்பகங்களிலும் பீரிட்டு வரும் பால் எனும் அமுதத்தை உண்ட முருகப்பெருமானே, என் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு உன்னை நான் வழிபாடு செய்கிறேன். எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் நீ மயிலேறி வந்து எனக்கு அருள் புரியணும். திருச்செந்தூரில் வீட்டிற்கும் பெருமாளே, என் கஷ்டம் அனைத்தும் நீங்கி போகணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. மக்கள், வீடு, மனைவி இந்த குறையெல்லாம் நீங்கி போகணும், இவர்கள் படும் துன்பம் எல்லாம் நீங்கி போகணும். எப்போ நான் உன்னை நினச்சாலும் அந்த நேரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு நீ வந்து நிற்கணும். அஞ்சல் யமனே எருமைக்கிடாவின் மீது வந்து என்னை கூப்பிட்டாலும் அந்த நேரத்திலும் இவன் எனது அன்பன், இவனுக்கு எந்த துன்பமும் வராமல் பார்த்து கொள்ளணும் என்று, இவன் எனது பக்தன் என்றும் என்னை காப்பாற்றி வழிநடத்தி செல்ல திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமான் மயில் மீது விரைந்தோடி வரணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இந்த பாடலில் சொல்லி வழிபாடு செஞ்சிருக்கார். இந்த பாடலை சொல்லி நம்ம வழிபாடு செய்தாலும் திருச்செந்தூர் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். நமக்கு முருகா அப்படின்னு கூப்பிடுற நேரத்தில் அந்த இடத்துல வந்து நின்று நமக்கு நல்வழியை காட்டுவார். முருகா என்ற நாமத்தை சொன்னாலே போதுங்க, நம் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நாம் நலமுடன் வாழலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.